ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாரிஜாத பூவை பற்றி பார்க்க போகிறோம். சிவனுக்கு மிகவும் பிடிச்ச பூக்களில் இந்த பாரிஜாத பூவும் ஒன்று. நிறைய சிவன் கோவில்களில் இந்த பாரிஜாத பூவை வச்சு வழிபாடு பண்ணுறதை பார்த்துருப்போம். இந்த பாரிஜாத பூக்களை பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஆரஞ்சு கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இப்படி இருக்கும். ஆனால் சில பேர் இது பாரிஜாத பூ இல்லை, மற்ற இன்னொரு 2 பூக்கள் இப்போது டிஸ்ப்ளே ஆகுதில்ல, இந்த 2 பூக்கள் தான் பாரிஜாத பூக்கள்னு சொல்கிறாங்க. இந்த பூக்களுக்கும் பாரிஜாதம்ன்ற பேர் இருக்குது. ஆனால் இது 2 பூவுமே பாரிஜாத பூக்களாக ஆகாது. ஆனால் சிவனுக்கு வைக்கக்கூடிய இந்த பூக்கள் தான் உண்மையான பாரிஜாத பூக்கள்னு புராண கதையில் சொல்லப்பட்டிருக்கு. புராண கதைகளில் நிறைய இடத்துல இந்த பாரிஜாத பூவை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த பாரிஜாத பூ இரவில், அதாவது அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி மட்டும்தான் பூக்கும். பூத்து கொஞ்ச நேரத்திலேயே உதிர்ந்துடும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா மரத்துலேருந்து தானாகவே உதிர்ந்து போயிருக்கும். அதுக்கு முன்னாடி பறித்தாலும் பூக்காது. பூத்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப நேரம் வாடி போகாமல் இருக்காது. இந்த பூ பார்க்க குட்டி குட்டியாக இருக்கும். இதை கோர்த்து தான் போட முடியும். இந்த பூக்களில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த பூவை நிறைய சிவன் கோவில்களில் வச்சு பார்த்துருப்போம். சரி, இந்த பாரிஜாத பூவை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இப்போ கதைக்குள்ளே போகலாம். பாரிஜாதம்னு ஒரு இளவரசி இருந்தாங்களாம். அவங்களுக்கு சூரிய தேவர் மேலே காதல் வந்துச்சான். அதை சூரிய தேவர்கிட்ட சொன்னாங்களாம். ஆனால் சூரிய தேவன் அதை மறுத்துட்டாராம். அதை தாங்கிக்க முடியாத பாரிஜாதம் அக்னியில் இறங்கி தன்னை இரையாக்கிட்டாங்களாம். கூடவே ஒரு சபதமும் எடுத்தாங்களாம். நான் இனிமே சூரிய தேவனை பார்க்கவே மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்தாங்களாம். அதனால தான் சூரியோதயத்துக்கு முன்னாடியே இந்த பாரிஜாத பூ பூத்து விழுந்துரும். எப்படி பார்த்தாலும் தேவலோகத்து இளவரசியாக தானே இருந்தாங்க, அப்புறம் எப்படி பூவாக மாறினாங்கன்னு ஒரு கேள்வி வரும். பாரிஜாதத்துக்கு அடுத்த பிறவியில் பூவாக பொறுக்கிற ஒரு வரம் கிடைச்சிச்சு. அமிர்தத்தை எடுக்க தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தை கடைஞ்சப்ப வந்த பொருட்களில் இந்த பாரிஜாத மரமும் ஒன்று. அப்படி வந்த பாரிஜாத பூவை தேவர்கள் இந்திரதேவன் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாரிஜாத பூ இந்திரதேவன் கிட்ட சொர்க்கத்தில் இருந்ததா சொல்லப்படுது. ஒரு நாள் கிருஷ்ணரும் சத்யபாமாவும் இந்திரனை பார்க்க சொர்க்கலோகத்துக்கு போனப்ப சத்யபாமா இந்த பூ வேணும்னு அடம் பிடிச்சாங்க. இந்திரதேவர்கிட்ட கேட்டால் இந்த செடியை கொடுப்பாரா, ஏன்னா அவருடைய மனைவிக்கு இந்த பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் கொடுக்க மறுத்துட்டாரு. இதனால் கோவப்பட்ட சத்யபாமா எனக்கு இந்த பூக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. இந்திரன் கிட்ட சண்டை போட்டு அங்கே இருந்து அந்த மரத்தை திருடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படித்தான் இந்த பாரிஜாத மரம் பூலோகத்துக்கு வந்ததா சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு கதையில் அர்ஜுனன் தன்னுடைய அம்மா குந்தி தேவி சிவனுக்கு பூஜை பண்ண இந்த பாரிஜாத பூக்கள் வேணும்னு கேட்டதால் சொர்க்கத்தில் இருந்து இந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்ததா சொல்லப்படுது. சரி, இப்போது சிவனுக்கு ஏன் இந்த பூவை வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம். என்னதான் பாரிஜாதம் சூரியனை பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கியிருந்தாலும் பூவாக மாறினதுக்கப்புறம் பாரிஜாதம் மற்ற பூக்களையெல்லாம் பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்க, அலங்காரத்துக்கு வச்சுக்கிறாங்க, ஆனால் என்னை யாரும் பயன்படுத்துறது இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். இதை கேட்ட சிவபெருமான், இனி என்னுடைய பூஜையில் உன்னை எப்போவும் வச்சு பயன்படுத்துவாங்க, நீ எனக்கு மிகவும் பிடிச்ச பூக்களில் ஒரு பூவாக இருப்பேன்னு சொல்லி வரம் கொடுத்தாராம். ஏன்னா கீழே விழுந்த பூக்களை யாரும் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க, அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த பாரிஜாத பூவை கீழே விழுந்தாலும் நம்ம அதை எடுத்து பூஜைக்கு பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. இந்த பூக்களை அதிகமாக சிவன் கோவில்களில் வச்சு பார்த்துருப்போம். இந்த பாரிஜாத பூக்கள் சிவனுக்கு மட்டும் இல்லாமல் லக்ஷ்மிக்கும் ரொம்ப பிடிச்ச பூன்னு சொல்லப்படுது. லக்ஷ்மி தேவியும் இந்த பூவை வச்சு சிவனை வழிபட்டதா சொல்லப்படுது. இந்த பாரிஜாத பூக்களுக்கு தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. கல்பக விருட்சம் மரம் மாறி இந்த பாரிஜாத பூக்களுக்கும் கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா சொல்லப்படுது.
ஒரு புராண கதையில் இந்த பாரிஜாத மரம் தான் கல்பக விருட்ச மரம்னு சொல்லப்படுது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. இருந்தாலும் இந்த பாரிஜாத பூக்களுக்கு கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி மருதாணியோடைய பூக்களில் இருந்து தலைவலி போகும்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த பூக்களில் இருந்து வரக்கூடிய வாசமானது தலைவலியை சரி பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பூக்களை வச்சு சிவனை வழிபட்டா கேட்குற வரத்தை சிவன் கொடுப்பாருன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் பாரிஜாத பூவை பற்றியும் பாரிஜாத பூவோடைய வரலாறும் சிவனுக்கு ஏன் இந்த பாரிஜாத பூவை வைக்கிறாங்கன்றதை பற்றியும் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.